அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுங்க சார், ஏன்னா அதான் கிளைம் பண்ண முடியும். நல்லா அடிச்சு தூக்கிடுச்சு. வா 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 முன்னாடி போன இது நல்லா அடி விழுந்துச்சு அவருக்கு. வீடியோல அதனால எவிடன்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுங்க சார், ஏன்னா அதான் கிளைம் பண்ண முடியும். நல்லா அடிச்சு தூக்கிடுச்சு. வா 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 முன்னாடி போன உணவு டெலிவரி செய்ய போனவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியா? நள்ளிரவில் ஊழியரை ஓட ஓட விரட்டி தாக்கிய மர்ம உருவம். ஐயோ, சீக்கிரமா ஓடி வந்துருங்க! இருளில் கேட்ட பயங்கர அலறல் சத்தம், வெளியான பரபரப்பு காட்சிகள். இது நல்லா அடி விழுந்துச்சு அவருக்கு. அவருக்கு ரெண்டு போட்டோ எடுங்க சார், ஏன்னா அதான் கிளைம் பண்ண முடியும். நீலகிரி மாவட்டத்துல சமீப காலமா உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு காட்டு மாடுகள் அடிக்கடி உலா வருவதா சொல்லப்படுது. அந்த வகையில தான் நேற்று நள்ளிரவு நேரத்துல அதே போல காட்டு மாடு ஒன்று உதகை அருகே உள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில உலா வந்திருக்குது. அப்போதான் அதே வழியில கார் ஒன்றும் தனியார் உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர் ஒருத்தவரும் இருசக்கர வாகனத்துல வந்திருக்காங்க. இதுல அந்த காட்டு மாடு திடீர்னு அந்த இருசக்கர வாகனத்துல வந்த நபரை தாக்கியதோட அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் சேதப்படுத்தி இருக்குது. காட்டு மாடு தாக்கியதுல படுகாயமடைந்த அந்த ஊழியரை அந்த வழியா சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதிக குடியிருப்புகள் நிறைந்துள்ள பிங்கர் போஸ்ட் பகுதியில சர்வசாதாரணமா பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல உலா வரும் காட்டு மாடுகளை வனத்துறையினர் இரவு நேர ரோந்து பணியில ஈடுபட்டு வனப்பகுதிக்குள்ள விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.